ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இஷாய்வா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சிம்பிளாக எலகண்ட்டாக ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுங்க. ஒரு சின்ன பன்னீர் பீஸ் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது மூணுமே வதங்கிடுச்சு அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளியாக வந்து 2 அணமாக எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி இது மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 6-7 முந்திரி, கேஷ்யூ நட்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு அளவுக்கு சொன்னேன்ல பட்டர், இப்போ ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டரை உருகுனதுக்கப்புறம் வாசனைக்காக வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 2 ஏலக்காய், அடுத்து பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை. ஸோ இந்த மூணுமே வாசனைக்காக போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நான் வந்து அதில் அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி கொஞ்சம் தண்ணியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ல, ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து இந்த மசாலாவோட அந்த இது இருக்குல்ல, தக்காளி பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வதக்கி தான் இருப்போம். ஸோ லைட்டாக கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக 1/4 ஸ்பூனும், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கிறேன். ஸோ இது மூணையும் நல்லா கிளறி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பன்னீர் வெந்ததுக்கு மூடி போட்டு கொஞ்சம் மூடி விடுங்க. நல்லா வந்து வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஒரு மீடியமாக ஒரு 5 மினிட்ஸ் அதுவே போதும். ஸோ வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்காக கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கொத்தமல்லி இலை போட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னாலே பன்னீர் நம்மளுக்கு ஞாபகத்தில் வருது. வெஜிடேரியனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஞாபகத்தில் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜில் இருக்கிறவங்க நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றோம்ல, ஸோ அவங்க வந்து இந்த பன்னீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து மெயினாக இருக்கிறது வந்து பன்னீர். ஸோ நீங்கள் இந்த வெஜிடேரியனாக இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ஜிம்முக்கெல்லாம் போகலனாலும் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பன்னீரில் ப்ரோட்டீன் மட்டுமா இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஸோ கால்சியம் வந்து எதுக்கு, போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வயசானதுக்கப்புறம் ஐயோ அம்மா முதுகு கால் வலி அப்படி இந்த எலும்பு வலிக்குது அந்த சைடில் இப்படிலாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த பன்னீர் தான். ஸோ வந்து வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அந்த வயிறு வந்து நம்மளுக்கு ஃபுல் சாப்பிட்டுட்டோம், பன்னீர் சாப்பிட்டோன்னா ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அடிக்கடி இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. ஸோ வந்து பன்னீர் வந்து அதிகமாக சாப்பிடலாம். அதுக்கு நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வரல, நல்லா சாப்பிடலாம் தாராளமாக. ஸோ இது வந்து பிரெயினுக்கு நர்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸ்டடி இந்த படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கும், ஸ்டடி டைம்லேயும் அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பன்னீர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து விட்டமின் B12 இருக்குது, சரியா? ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம். ஸோ அவங்களுக்கு இதில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மாட்ரேட் அளவு கொஞ்சமாக மீடியமாக நம்ம சாப்பிடலாம். இதில் லோ கார்போஹைட்ரேட் தான் இருக்குது, சரியா? ஸோ கிட்ஸுக்கு அப்புறம் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடலாமான்னா க்ரோத்துக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சூப்பரான ஃபுட்டு, சரியா? இப்போ கேர்ள்ஸ் நேச்சுரலான பியூட்டி பூஸ்ட் உங்களுக்கான ஃபுட் வந்து பன்னீர். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக கொடுக்கும். ஸோ இதனால் ஃபேஸில் வந்து ஃபில்டர் போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும், யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, தேவையே இருக்காது. இந்த பன்னீர்னால உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே க்ளோ கொடுக்கும். ஸோ டயட்டில் இருக்கும்போது ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவீங்கள்ல, உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் இந்த பன்னீரை வந்து நீங்கள் நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த ரைஸுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் இந்த பன்னீர் உங்களுக்கு. ஸோ ஜாயின்ட் பெயின் வராமலும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம் இருக்குல்ல, ஸோ அதனால் பிளட் சுகர் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இதில் வந்து லோ கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரைடு பன்னீர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து இந்த பன்னீர் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ பட் ஓவராக சாப்பிட்டா ஃபேட் ப்ராப்ளமும் வரும். ஸோ பேலன்ஸ் முக்கியம். ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எப்போ எல்லாம் சாப்பிட வேண்டாம், வேண்டாம்னா நைட் டைம் சாப்பிடலாம், பட் ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், இன்டைஜஷன் ஆகும். ஸோ அந்த ஜீரணம் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ ஃப்ரைடு பன்னீர் வந்து டெய்லி சாப்பிடவே வேண்டாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற குவான்டிட்டி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையவே வச்சு பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவான்டிட்டி வச்சுமே சாப்பிட வேண்டாம். ஸோ இந்த நிறைய குவான்டிட்டி வைக்கும்போது ஒன்று இன்டைஜஷன் ஆகும், இன்னொன்று வந்து என்னென்னா வெயிட் கெயின் ஆகும், அதிகமான வெயிட் வரும். ஸோ அதே மாதிரி டீப் ஃப்ரை போட்டு அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம பன்னீர் சாப்பிட்லான்னா, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலாம், பன்னீர் புர்ஜி, அப்புறம் சாலடில் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம், அப்புறம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி சாப்பிடலாம், அப்புறம் கறி வச்சு அந்த மாதிரி கூட, அப்புறம் பாலக் பன்னீர் கறி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு மடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம, இல்லைன்னா அடிக்கடி நம்ம இப்போ சாப்பிட்றது போது ஒரு மாதிரி நம்மளுக்கு மடியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். குயிக்காக இந்த ரெசிபி பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை, எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களோட பெரியவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ரெசிபி தான். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து, எந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி பேசலாம், என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? தேங்க்யூ.